ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சோயாபீன் வச்சு ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த அளவுக்கு சோயாபீன் எடுத்துருக்கோம். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு ஊற வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம். பாருங்க, சோயாபீன் நல்லா வெந்நீரில் ஊறிடுச்சு. இதை இப்போது தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது. புழிஞ்சு இதை இப்போ மிக்ஸி சாரில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சோயாபீன் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்போ உருண்டை பண்ணிடலாம். இதுலேருந்து இப்படி உருண்டை பண்ணிக்கோங்க. இது கட்லெட் ஷேப்பில் அது ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்லலாம் இப்படி வெடிப்பு இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு விடவும் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இதே மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் இருந்து ஒரு உருண்டையை எடுத்து மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சைடில் ப்ரெட் கார்ன் இருக்குது. இந்த ப்ரெட் கார்னில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ப்ரெட் கார்ன் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எங்கள் ஆயில் சூடாகிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம்.
இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். வெளியே நல்லா கிரிப்ஸியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.